டயலாக் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ காஃபி அதிகமாக குடித்தா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீ காஃபி பெரும்பாலும் நம்ம மக்கள் அதிகமாக விரும்பி குடிக்கிற ஒன்று. அதுவும் இந்தியர்கள் அதிகமாக விரும்பி குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதில் முதல் இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம் இப்படி எந்த ஒரு பருவநிலை காலத்தையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அதிகமாக டீ குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வெயில் காலங்களில் இப்போ நம்ம அதிகமாக டீ கடையில் இப்போ இந்த மாதம் வெயில் காலம் தான். இந்த வெயில் காலங்களில் டீ கடையிலே கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஏகப்பட்ட டீ கடைகளில் அதிக அளவில் கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ டீ பிரியர்கள் இருக்காங்க. ரெண்டாவது, டீ டீ குடிக்கிறதுனால நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், இல்லை ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படின்னு டீ குடிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம டீ குடிக்கிறோம். ஆனால் அந்த டீயில் இப்போ ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த டீ காஃபி குடிக்கிறதுல பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறது பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, டீ காஃபியில் கேஃபின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அதிகமாக டீ காஃபி குடித்தா மத்திய நரம்பு மண்டலத்தையும் உடலியல் சார்பு நிலையும் தூண்டும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 150 மில்லி காஃபியில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கேஃபின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 150 மில்லி தான். அதுலேயே 80லேருந்து 120 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னும், டீயில் 30லேருந்து 65 மில்லிகிராம் கேஃபின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராம் கேஃபின் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு அது நல்லது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இதில் குறிப்பாக சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ளே டீ காஃபி குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேனின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள்னால் நம்ம சாப்பிட்ற உணவில் இந்த இரும்பு சத்து இருக்குல்ல, அந்த இரும்பு சத்தை எடுத்துக்கும். அதனால் நமக்கு உடம்புல பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீ காஃபி குடிக்கிறதுல பாலில் குடிக்கிறத விட பிளாக் காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பிளாக் காஃபி குடிக்கிறனால இரத்த ஓட்டமும் வயிற்றுப்புண், அதாவது வயிற்றில் வர்ற புண்ணுலாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதிக அளவில் டீ காஃபி குடிக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இரத்த அழுத்தமும் இதய துடிப்பு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக டீ காஃபி எடுத்துக்காமல் லிமிட்டாக டீ காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பிளாக் காஃபி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உடம்புல சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதுலேயும் இந்த வயிற்றுப்புண் குணப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது பாலில் காய்ச்சி குடிக்கிற டீ காஃபியை விட பிளாக் காஃபி குடிக்கிறது எவ்வளவோ நல்லது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இனிமேல் வர காலங்களில் பிளாக் காஃபி குடிக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள்.